ஓம் நமச்சிவாய. அஸ்வஸ்பியா சேனல் சார்பாக உங்கள் எல்லோரையும் அன்புடன் இருக்கிறேன். இன்னைக்கு நாம் மேஷ லக்னத்துக்கு லக்னாதிபதியான செவ்வாய் லக்னத்தில் இருந்தால் என்ன விதமான பலன்கள் உண்டாகுங்கிறத நம்ம பார்க்கலாம். பொதுவாக செவ்வாய்க்கு 2 வீடு, ஒன்று மேஷம், இன்னொன்று விருச்சிகம். இங்கே மேஷ லக்னத்துக்கு இங்கே மேஷ ராசிங்கிறது 1வது வீடு, அதாவது லக்னம். அதே மாதிரி விருச்சிகம்ங்கிறது 8வது வீடு. அப்படின்னா இங்கே செவ்வாய்க்கு லக்னாதிபதிங்கிற ஒரு அந்தஸ்தும், அதே மாதிரி 8ஆம் வீட்டுக்கு அதிபதிங்கிற ஒரு அந்தஸ்தும் கிடைக்கும். நம்ம எல்லாருக்குமே தெரியும், லக்னம்ங்கிறது ஒரு உயர்ந்த இடம், பல நல்ல பலன்களை சொல்லக்கூடிய இடம் லக்னம். ஆனால் அதே இடத்துக்கு சொந்தமான செவ்வாய் இன்னொரு வீடு, ஒரு மறைவு ஸ்தானம் அல்லது துர்ஸ்தானம்னு சொல்லக்கூடிய 8ஆம் வீடு, அதாவது விருச்சிக ராசி மேஷ லக்னத்துக்கு 8ஆம் வீடு, அந்த வீட்டுக்கு சொந்தக்காரராக வர்றதுனால இங்கே செவ்வாய் ஒரு பக்கம் லக்னாதிபதியாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஒரு துர்ஸ்தானத்துக்கும் அதிபதியாக வர்றாரு. ஆக இங்கே 1ஆம் இடத்து அதிபதி அல்லது லக்னாதிபதி அதே செவ்வாய் 8ஆம் இடத்து அதிபதியாக இங்கே லக்னத்தில் இருந்தால் இந்த மேஷ லக்னாதிபதிகளுடைய வாழ்க்கையில என்ன விதமான பலன்களை எதிர்பார்க்கலாம்ங்கிறத இப்ப நம்ம பார்க்கலாம். முதல்ல செவ்வாய் லக்னத்துல இருந்த மேஷ லக்ன ஜாதகர்கள் பொதுவா ஆதிக்க மனப்பான்மை கொண்ட நபர்களா இருப்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அடுத்தவங்களுக்கு தான் தான் வழிகாட்டணும், இல்லை தான் சொல்றதுதான் மற்றவங்க கேட்கணுங்கிற ஒரு நிலைப்பாடு அவங்ககிட்ட இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எனக்கு தலைமை ஏற்கக்கூடிய தகுதி இருக்கு, நான் சொல்றத மற்றவங்க கேட்கணுங்கிற ஒரு அதிகார போக்கு பொதுவாக உண்டாகும். ஆனா இதை இவங்க ஆக்ரோஷமா வெளிப்படுத்த மாட்டாங்க. பொதுவாக அமைதியா இருப்பாங்க. பெரிய அளவுல ஆர்ப்பாட்டமா இந்த குணத்தை வெளிப்படுத்த மாட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இவங்க ரொம்ப கோபமா இருக்காங்க அப்படின்னா, இவங்க அமைதியா இருக்காங்கன்னா ரொம்ப கோபமா இருக்காங்கன்னு அர்த்தம். இல்லை இவங்க ரொம்ப கோபமா இருக்க போறாங்க அப்படின்னா அந்த நேரம் இவங்க ரொம்ப அமைதியா போயிடுவாங்க. அப்போ இவங்க அமைதியா இருக்காங்க அப்படின்னாலே ரொம்ப கோபத்தோட இருக்காங்கங்கிறது அர்த்தம். சரி, இவங்க கொஞ்சம் தனிமையை விரும்பக்கூடிய ஒரு நபர்களா இருப்பாங்க. அதாவது உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லக்கூடிய நபர்களா இருக்க மாட்டாங்க. சொல்ல வேண்டியதை சிலர்கிட்ட சொல்லுவாங்க, சொல்லக்கூடாதது இவங்ககிட்ட ஒரு ரகசியமாவே பாதுகாக்கப்படும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இவங்களுடைய வாழ்க்கையில இவங்க சில பல கஷ்டங்களை கடந்து வந்திருப்பாங்க. ஸோ அந்த அனுபவத்தின் அடிப்படையில் இவங்க பொதுவாக சில விஷயங்களை இவங்க வெளிப்படையாக பேசுவாங்க, சில விஷயங்களை வெளிப்படையாக பேச மாட்டாங்க. இல்லை இவங்களுடைய வாழ்க்கையில் சில மர்மங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அப்போ பொதுவாக உங்களுக்கு இவங்களுக்கு மன கவலை இருக்குது, ஏதோ ஒரு பயம் இருக்குது அப்படின்னா இவங்க அதை தீர்க்கிறதுக்கு தனிமையை விரும்புறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இது ஒரு இவங்களுடைய குணம். அதே மாதிரி இவங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த முடிவு ரொம்ப தீர்க்கமான முடிவாக இருக்கும். வளவள கொலகலங்கிற அந்த ஒரு நிலைப்பாடுங்கிறது இருக்காது. இதுதான் இது, நல்லதுன்னா நல்லது, கெட்டதுன்னா கெட்டதுங்கிறதுல அதில் ரொம்ப தெளிவாகவே அவங்க இருப்பாங்க. இப்போ இது செவ்வாய் அதாவது லக்னாதிபதி செவ்வாய் மேஷ லக்னத்துக்கு லக்னத்தில் இருந்தால் இது ஒரு பொதுவான பலன். இங்கே செவ்வாய் அஷ்டவர்க்கத்தில் நல்லா வலுவாயிருச்சு அப்படின்னா பொதுவாக அவங்க எல்லா விஷயத்துலையுமே ரொம்ப கவனமாக இருப்பாங்க, ரொம்ப ஞாபக சக்தி உள்ளவங்களா இருப்பாங்க, எதையும் ரொம்ப சீக்கிரமாக மறந்துட மாட்டாங்க. அதே மாதிரி ரொம்ப அமைதி காப்பாங்க. அவங்க எல்லாரோடையும் அனுசரித்து போகக்கூடிய குணம் இருக்கும். ஆனால் அந்த அனுசரித்து போகக்கூடிய குணத்து மூலியமா மற்றவங்களுடைய வாழ்க்கையில இவங்க ஆதிக்கம் செலுத்துறதுக்கு முயல்வாங்க. அப்படின்னா வெளிப்படையாக அதை செய்யாமல் எல்லாரோடையும் அனுசரித்து போகிற மாதிரி மற்றவங்களுடைய வாழ்க்கையில இவங்க உங்களுக்கு முடிவு எடுக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க. இங்க செவ்வாய் லக்னத்துல வலுவா இருந்தா இவங்க பொதுவாக உங்களுக்கு பேச வேண்டிய நேரங்கள்ல நல்ல கலகலத்து பேசுவாங்க. எதை மறைக்கணுமோ அதை மறைப்பாங்க, எதை பேசணுமோ அதை பேசுவாங்க. இதுல ரொம்ப தெளிவா இருப்பாங்க. இங்க செவ்வாய் அஷ்டவர்க்கத்துல வலுவிழந்தா இவங்க ரொம்ப அமைதி காப்பாங்க, சரியா பேச மாட்டாங்க, கேட்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுவாங்க. ஒரு சிலர் அந்த கேட்குற கேள்விக்கும் பதில் சொல்ல மாட்டாங்க. அதே மாதிரி இவங்களுக்கு அடுத்தவங்க இவங்களுக்கு புத்திமதி சொல்றதுங்கிறது கொஞ்சம் கூட பிடிக்காது. அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதே செய்வாங்க. ஆனால் அதை முரட்டுத்தனமாக வெளிப்படுத்த மாட்டாங்க, அமைதியாக இருந்து வெளிப்படுத்துவாங்க.
ஆனால் இவங்ககிட்ட வந்து கொஞ்சம் கவலை இருக்கும், பயம் இருக்கும், தயக்கம் இருக்கும். அதாவது உங்களுக்கு வந்து கலகலத்து பேச மாட்டாங்க, கொஞ்சம் தனிமையை வந்து விரும்பக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. அடுத்து வந்து இவங்களுக்கு வந்து ஒரு முடிவு எடுக்கிறதுல வந்து உங்களுக்கு வந்து ஒரு தீர்க்கமான முடிவு எடுக்கிறதா இருந்தாலுமே அதில் ரொம்ப தயக்கம் இருக்கும், காலதாமதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இங்கே செவ்வாய் வந்து மற்ற கிரகங்களுடைய சேர்க்கையோ பார்வையோ இருந்தால் இந்த பலன்கள்லேருந்து சற்று பலன்கள் வந்து வித்தியாசப்படலாம். பார்வையோ இல்லை சேர்க்கையோ இல்லாமல் இருந்தால் இந்த பலன் வந்து கண்டிப்பாக மேஷ லக்னத்துக்காரங்களுடைய வாழ்க்கையில் எதிரொலிக்கும். மேலும் இது போன்ற பல நல்ல பதிவுகளை வரக்கூடிய காலங்களில் நாம் தொடர்ந்து பார்க்கலாம். தொடர்ந்து எங்களுடைய அஸ்ட்ரோஸ்பியர் சேனலுக்கு உங்கள் ஆதரவை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.